பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. ஏசாயா 39வது அதிகாரம் 2ஆம் வசனத்தின் பின்பகுதி. எசேக்கியா தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தின் எங்கும் அவர்களுக்கு காண்பிக்காத பொருள் ஒன்றுமில்லை. வாங்க வாங்க பாருங்க, இதுதான் என்னுடைய ஆயுதசாலை. பாருங்க இவ்வளோ தங்கத்தை நான் வச்சுருக்கேன். பாருங்க என் பெட்ரூம் என்ன அழகாக இருக்குது. பாருங்க என் மனைவி பிள்ளைகள்லாம் எவ்வளோ அழகாக இருக்காங்க. பாருங்கள், படம் போட்டு காண்பித்தார், பெருமையாய் காண்பித்தார் எசேக்கியா. யாரிடம் காண்பித்தார்? பாபிலோன் நாட்டிலிருந்து அனுப்பப்பட்ட பிரதானிகளிடத்தில். அவங்க எதுக்காக வந்திருக்காங்க? இவருக்கு வாழ்த்தல் சொல்ல வந்திருக்காங்க. ஆண்டவர் உங்களுக்கு பெரிய அற்புதம் செய்திருக்காராமன்னு விசாரிக்க வந்திருக்காங்க. ஆனால் அதெல்லாம் பற்றி பேசவே இல்லாமல் பெருமையும் மகிமையும் எல்லாத்தையும் கொண்டு போய் திறந்து காமிச்சார். அதனால் ஆண்டவர் கடுங்கோபம் கொண்டு சபித்தார். யாருக்கும் நிகழக்கூடாத சம்பவம் எசேக்கியா ராஜாவின் பிள்ளைகளுக்கு சம்பவித்தது என்று காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கும் பொழுது நம்மிடத்தில் யார் வந்தாலும்
முக்கியமாக பெரிய பெரிய அரசியல்வாதிகள் தலைவரிடத்தில் வந்தாலும் ஆண்டவரையே காண்பிக்க வேண்டுமே அன்றி நம்முடைய பெருமைகளை, நம்முடைய மகிமைகள் என்ற சொத்துக்களை, வாகனங்களை, பிள்ளைகளின் அழகை நாம் காண்பிப்போம் என்றால் எசேக்கியா ராஜாவுக்கு நிகழ்ந்த பயங்கரமே நமக்கும் சம்பவிக்கும். ஒரு பொழுதும் எல்லாருக்கும் காண்பிக்காதீங்க. காமிக்கணுங்கிற அவசியமே இல்லை. காமிச்சிக்கு நான் கத்துற கோபாக்குன்னு வந்துடும். இது ஒரு பாவமாக நீங்கள் கேட்கலாம். ஆனால் இதுதான் பயங்கரமான பாவமாக அவனுடைய பார்வையில் காணப்படுகிறது. எப்பொழுதும் எல்லாவற்றையும் முடிந்தளவு சீக்கிரட்டாக வச்சுக்கிடுங்க. ஓட்டவாயா இருக்காதீங்க. எல்லாத்தையும் காண்பிக்காதீங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னென்றைக்கு நீங்கள் நிலைத்திருப்பீர்கள், நீங்கள் அசைக்கப்படாமல் இருப்பீர்கள். காண்பித்தாலோ அழிவை காண்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வரவேணும் எனதரசே, மனுவேலிசரேல் சிரசே. வரவேணும் எனதரசே, மனுவேலிசரேல் சிரசே. அருணோதயம் ஒளிர் அருள் பிரகாசா, அசரீரி ஓரே சருவேசா. வரவேணும் எனதரசே, மனுவேலிசரேல் சிரசே. வேதா கருணாகரா, மெய்யான பராபரா, ஆதார நிராதரா, அன்பான சகோதரா. தாதாவும் தாய் சகலமும் நீயே, நாதாவும் தாபரம் நல்குவாயே. வரவேணும் எனதரசே, மனுவேல் இசரேல் சிரசே. படியோர் பவமோசனா, பரலோக சிம்மாசனா, முடியாதருள் போதனா, முதன்மாமறைவாசனா. இடையர் குடிலிடை மேவி எழுந்தாய், இமையவர் அடி தொழும் மேன்மையின் எந்தாய். வரவேணும் எனதரசே, மனுவேல் இஸ்ரவேல் சிரசே. கானானி நதி நீதனே, கலிலேய வினோதனே, ஞானாகரமே நடுநிலையோவா, நண்பா உன்னத நன்மையின் தேவா. வரவேணும் எனதரசே, மனுவேல் இஸ்ரவேல் சிரசே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இது சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷம், அதிக மகிழ்ச்சி. ஆண்டவர் உங்களை கோடா கோடியை பெருக பண்ணுவாராக. இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் சென்னை பல்லாவரம் பம்மல் சியோன் காம்ப்ளெக்ஸில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டம் நடைபெறும். சென்னையிலே அந்த பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பம்மல் மெயின் ரோட்டில் ஷேர் ஆட்டோவில் வந்து முத்தமிழ் நகர் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி சியோன் காம்ப்ளெக்ஸில் உள்ள வாங்க. பின்னால் லிஃப்ட் இருக்கும். 4வது தளத்தில் 4வது மாடியிலே உங்களுக்காக நான் இருப்பேன். அங்கே சகோதரர் மங்களராஜ், சகோதரர் கண்மணி சாலமன் போன்ற நல்ல பிள்ளைகள், நிறைய தேவனுடைய பிள்ளைகள் இருக்காங்க. மிக அற்புதமானபடிக்கு அவர்கள் அந்த ஊழியத்தை ஒழுங்கு பண்ணுறாங்க. தினேஷ் அருமையான பாடல் ஆராதனை. நீங்களும் கூட இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று அழைக்கின்றேன். கூட்டத்தின் இறுதியிலே உங்கள் யாவருக்கும் தனித்தனியாக ஜெபிக்கப்படும் என்கிற நல்ல செய்தியும் கூட நான் அறிவிக்க விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்கள் அல்ல விருந்தும் கூட உங்களுக்கு உண்டு, சாப்பிட்டு செல்லலாம். நம்முடைய ஊழியத்தின் சார்பாய் கட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி எனப்பட்ட அந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லம் வந்து மிகவும் அது ஆசீர்வாதமானதாக இருக்கிறது. தினந்தோறும் நல்ல நல்ல ஊழியக்காரர்கள், நல்ல பாஸ்டர்ஸ்லாம் வந்து ஜெபத்தில் நடத்துகிறாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு நல்ல மெசேஜ் கொடுத்து அவங்க ஆறுதல் அடைகிறாங்க. யாரெல்லாம் ஆவிக்குரிய முதியோர் இல்லம் வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் நீங்கள் ஆசிரியர் அடைக்கலான் குருவி ஆவிக்குரிய முதியோர் இல்லத்துக்கு வர வேண்டும் என்று அழைக்கின்றோம். நல்ல உணவுகள் அவர்களுக்கு உண்டு, பெரிய இடம், தாராளமாய் நீங்கள் வாக்கிங் போகலாம், ஜெபிக்கலாம், எப்பொழுதுனாலும் ஜெபிக்கலான்ங்கிற நல்ல செய்தியை நான் அறிவிக்கிறேன். நமது ஊழியத்தை சார்ந்த நிறைய நல்ல பிள்ளைகள் திருமணமாகி துரதிர்ஷ்டவசமாக உடைந்து இப்பொழுது சட்டப்பூர்வமாய் அவர்கள் பிரிந்து புதிய வரவிற்காய் காத்திருக்கிறாங்க.
ஏற்கனவே அவர்களை குறித்து நான் அறிவித்திருக்கிறேன். விரும்பியவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். பிரியத்துக்குரியவர்களை, இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக ஏசாயா 39வது அதிகாரம் 2வது வசனம். எசேக்கியா அவர்களை கண்டு சந்தோஷப்பட்டு தன் பொக்கிஷ சாலைகளையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலையில் எல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்தான். எசேக்கியா தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில் ஒரு கருப்பு பக்கம்தான் இந்த சம்பவம். எனக்கு இந்த கருப்பு பக்கத்தை குறித்து பேசுவதற்கு விருப்பமில்லை. யாரையுமே குறைத்து பேசுவதற்கு எனக்கு விருப்பம் கிடையாது. செய்தி கொடுக்கும் பொழுது யாரையும் குறிவைத்து தாக்குவது, இல்லைன்னா இன்னொருத்தர் வளர்ந்து வராங்களே அவங்க வளர்ச்சி நம்ம கெடுத்துடலாம், இப்படி மக்கள்கிட்ட தவறாக சொல்லலாங்கிற எண்ணங்கள், இல்லைன்னா இன்னொரு ஊழியக்காரனை குறை சொல்லுதல், அதெல்லாம் நமக்கு பழக்கமே இல்லை. ஆண்டவர் அப்படி வளர்க்கலை. கண்களுக்கு முன்னால் காணப்படுற நீதிமான்கள் வழுக்கி விழுந்து எழுந்தார்கள், அதையெல்லாம் குறித்து நான் பேசுவதற்கு நான் ரெடியாக இல்லை. நான் அந்தளவுக்கு பரிசுத்தவானும் இல்லை. ஒருத்தருடைய வீழ்ச்சியை பற்றி, கருப்பு பக்கங்களை பற்றி, வீக்னஸ் பற்றி பேசுகிறது நல்லது கிடையாது. இருப்பினும் தொடர்ச்சியாக இந்த சம்பவத்தை நான் தியானித்து வர்றதுனால இவருக்கு வந்த எசேக்கியா ராஜாவுக்கு வந்து ஆபத்து நமக்கு வந்துடக்கூடாது. அவர் அறியாமல் செஞ்ச தவறை நாம் செஞ்சிடக்கூடாது. தவறு அறிஞ்சு செஞ்சாலும் அறியாமல் செஞ்சாலும் அதுக்கு தண்டனை இருக்குது அப்படிங்கிறது அந்த சம்பவம், இந்த அதிகாரம். அதனால் நம்ம அறியாமல் நான் செஞ்சுட்டேன், அதனால் எனக்கு பிரச்சனை வந்துருச்சு, அடி கொடுத்துட்டார் ஆண்டவர், அப்படி நம்ம சொல்லக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும். ஆபத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த செய்தியை எடுக்கிறேனே அன்றி எசேக்கியா ராஜா பெரிய பாவி, எசேக்கியா ராஜா முட்டாள், எசேக்கியா ராஜா ஒன்றுத்துக்காக மாட்டாருன்னு அந்த பெரிய பரிசுத்தவானை குறித்து பேசுவதற்கு நான் ஆயத்தமாக இல்லை. ஏனென்றால் அவர் தாவீதுடைய வம்சாவளியில் வந்தவர். அவர் மிகப்பெரிய பரிசுத்தவான். அவருக்காக ஆண்டவரை இறங்கி பேசினார். ஏசாயா தீர்க்கதரிசி அவருடைய தோலை உரசிட்டு இருந்தார். அவருக்காக ஒரு சமயம் ஆண்டவர் தூதனை அனுப்பி 1,85,000 பேரை சங்கரித்தார். எசேக்கியா ராஜா செய்யாத நல்ல காரியங்கள் கிடையாது, புண்ணியங்கள் கிடையாது. நல்ல மனுஷன். அவரை பற்றி குறை சொல்வதற்காக நான் வரவில்லை. ஆனால் இந்த இடத்துல ஒரு தவறை அவர் செய்கிறார். அதுவும் அறியாமல் தான் அவர் தவறு செய்தார். அதை நான் உங்களுக்கு அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். தெரிஞ்சு செய்தாலும் தெரியாமல் செய்தாலும், அறிஞ்சு செய்தாலும் அறியாமல் செய்தாலும் தண்டனைகள் நமக்காக காத்திருக்கிறது என்பதுதான் இந்த எச்சரிப்பின் செய்தி. பிரியத்துக்குரியவர்களே, பாருங்கள், இங்கே அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தவுடனே பாபிலோன்லேருந்து அந்த ஒரு ராஜா கேள்விப்படுறார். வியாதிப்பட்டு இவர் ரொம்ப உயிருக்கு போராடி கடைசியில் இவருக்கு சுகம் கிடச்சிருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டு தன்னுடைய பிரதானிகள்கிட்ட ஆறுதல் செய்தியை அனுப்பி விடுறார். அந்த காலத்தில் இதெல்லாம் சகஜமான காரியங்கள். ஒரு ராஜா இன்னொரு ராஜாவிட்ட அவர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கார். அமெரிக்கா பல நாடுகள்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, பல நாடுகள்கிட்ட எதிரியாக இருக்குது. அதனால தான் இப்போ சண்டை வந்துருக்குது. அவர் இஸ்ரேல்கிட்ட அமெரிக்கா நெருக்கமாக இருக்குது, ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரி, அதனால் அமெரிக்கா அதை எதிரியாக கருதி அங்கே சண்டை வந்துட்டுருக்கு. இது இன்னைக்கு நேரத்தில் எப்போவுமே இந்த ராஜாக்கள்கிட்ட ஒரு ரிலேஷன் இருக்கும். இங்கே ஒரு ராஜா ஒரு நல்ல செய்தியை கொடுத்து விட்டவுடனே எங்கள் எசேக்கியா ராஜா குஷி ஆகிடுறார். என்னையை தேடி இவ்வளோ தூரத்துலேருந்து பாபிலோனோடு எங்கே இருக்குது, இஸ்ரேல்லேருந்து அப்படி போகணும், ஈராக்குக்கு வரணும், எவ்வளோ தொலைவிலிருந்து என்னை பற்றி விசாரிக்க, என்கிட்ட இப்படி அன்பாக கேட்க, 4 வார்த்தை பேச, உடம்பு சரியில்லையாமே, கஷ்டப்பட்டீங்களாமே, சாக போனீங்களாமே, இப்போ நல்லா சுகம் பெற்றுட்டீங்களாமே, இவ்வளோக்கு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் குஷி ஆகிடுறார். அது தப்பல்ல. இவ்வளோ தூரத்துலேருந்து இவருடைய புகழ் பரவி, இந்த செய்தி பரவிலாம் வந்திருக்குன்னா அதுக்கு யார் காரணம்? ஆண்டவர் தானே காரணம். ஆண்டவர் தானே உங்களுக்கு சுகம் கொடுத்தார். ஆண்டவர் தானே உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் ஆயுசு காலங்களை கூட்டுறேன்னு சொல்லி வியாதியை நீக்கினார். அப்போ ஆண்டவரை பற்றி தானே சொல்லியிருக்கணும் அவங்கக்கிட்ட. ஆமாம், உண்மைதான், நான் சாக தான் கிடந்தேன், நான் கடவுளை தேடினேன், ஆண்டவரை தேடினேன், கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், எனக்கு புது வாழ்வு தந்திருக்கிறாருன்னு சொல்லி ஆண்டவரை தானே அறிமுகப்படுத்தணும். வாங்க சேர்ந்து ஜோமனும், உங்களுக்கும் பிரச்சனை இருந்தால் ஆண்டவர் தீர்ப்பார் தானே சொல்லியிருக்கணும். ஆனால் அதை அவர் செய்யலை. மாறாக ஆண்டவருடைய தாசனாகி அவர் ஆண்டவரை காண்பிக்க மறந்து, ஆண்டவர் தனக்கு செய்த உபகாரத்தை சாட்சியாக சொல்ல மறந்து, ஆண்டவரை பின் சீட்டில் உட்காருங்கப்பான்னு உட்கார வச்சுட்டு ஓடி ஓடி போகிறார். எல்லாரும் இடத்துக்கும் கூப்பிட்டு போகிறார். வாங்க வாங்க வாங்க. என் ஆயுதச்சாலையை பாருங்கள், எவ்வளோ பெரிய டேங்க் இருக்குது, எவ்வளோ பெரிய துப்பாக்கி இருக்குது, எவ்வளோ பெரிய பேலிஸ்டிக் மிசைல்ஸ் வச்சுருக்கேன், எவ்வளோ பெரிய குதிரைப்படம் இருக்குது, யானைப்படம் இருக்குது, எவ்வளோ வீரர்கள் இருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு இடமாக கொண்டு போய் காமிக்கிறார். பாருங்கள், பொக்கிஷ சாலையை பாருங்கள், எத்தனை டன்னாக நான் தங்கம் வச்சுருக்கேன், வெள்ளி வச்சுருக்கிறேன், எவ்வளோ நகையாக குவிஞ்சு கிடக்கு பாருங்கள்.
கந்தக வர்க்கங்களை பாருங்கள், நான் பரிமள தைலத்தை பாருங்கள், ஸ்பைசஸை பாருங்கள், என்னுடைய நாட்டில் இருக்க செல்வ செழிப்பான ஆட்டுக்குட்டிகளை பாருங்கள், அதை பாருங்கள், என்னுடைய அரண்மனையை பாருங்கள், அழகை பாருங்கள், என்னுடைய வீட்டு பெண்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள், என் பிள்ளைகள் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கன்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் போயிட்டு அவர் அங்கே எல்லாவற்றையும் காண்பித்து பெருமைப்பட்டாராம். அவங்க எதுக்காக வந்தாங்க, அது என்ன பர்பஸ் அப்படிங்கிறத அவர் மறந்துட்டார். அவங்க சுக செய்தி விசாரிக்க வந்திருக்கிறாங்க. இவர் ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கணும், நான் கஷ்டப்பட்டேன், வியாதிப்பட்டேன், ஏசப்பா சுகம் கொடுத்தாங்கன்னு சொல்லியிருக்கணும். அதுதான் அவர் செஞ்சுருக்கணும். ஆனால் அதை அவர் செய்யலை. மாறாக தன்னுடைய மேன்மையை, மகிமையை அவர் காண்பிக்கின்றார். பாருங்கள் அப்படின்னு சொல்லி காமிச்சவங்க என்னை பற்றி புகழணும், என்னை பற்றி உயர்வாக நினைக்கணும்னு சொல்லி அவர் மதிமயங்கி போனார். பொதுவாகவே ஆண்டவர் தன் பிள்ளைகளை கடந்த காலங்களில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஒரு ஸ்டேஷன் வரும்பொழுது அவங்கள உயர்த்தியே தீர்வார். எந்த ஊர்னாலும் பரவாயில்லை, அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிக்காமல் விடவே மாட்டார். எந்த பின்புலத்திலேருந்து நீங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் இருந்தாலும் சரி, எவ்வளோ வியாதி மத்தியில் இருந்தாலும் சரி, அம்மா அப்பா உங்களுக்கு உதவி செய்ய முடியாத நிலைமையில் இருந்தாலும் சரி, உலகமே உங்களை எதிர்த்தாலும் சரி, 1000 கை ஒன்று கூடி இவனை ஆசீர்வதிக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் சரி, ஒரு நாள் வரும்போது ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார், நிச்சயமாய் உங்களை மேன்மைப்படுத்துவார். குப்பையில் புழுதியில் கிடக்கிறவங்களை எடுத்து ராஜாக்களோட பிரபுக்களோட பக்கத்தில் மேன்மையாக வைப்பார், கோபுரங்களில் வைப்பார், மாளிகையில் வைப்பார். நினைத்து பார்க்க முடியாத மேன்மைகளை, மகிமைகளை தருவார். உங்களை அழகு பார்க்கணும், உங்களை உயர்த்தி பார்க்கணும், உங்களை ஆசீர்வதிச்சு உயர்த்தி வைக்கணும், அதை பார்த்து ரசிக்கணுங்கிறத ஆண்டோடைய சித்தமாக இருக்கிறது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று அவர்களை சபிக்க வந்த பீலேயாம் தீர்க்கதரிசி கண்டார். எப்படியாவது சபிச்சிடலான்னு பார்க்குறாரு, எப்படியாவது அழிச்சிடலான்னு பார்க்குறாரு. ஆனால் ஆண்டவரும் அவர்களை ஆசீர்வதிக்கவே சித்தமாக இருக்கிறாருங்கிறத அவர் கடைசியில் கண்டுபிடித்தார். உங்களை ஆசீர்வதிப்பதே ஆண்டவருக்கு சித்தம். எவ்வளவு பேர் உங்களுக்கு எதிராக நின்னாலும் சரிதான், எத்தனை பேர் மொட்டை பிடிச்சு எழுதினாலும் சரிதான், என்ன கதையெல்லாம் கிளப்பி விட்டாலும் சரிதான், கடவுள் உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பார், உயரத்தில் கொண்டு போய் வைப்பார். அதை மறந்துடாதீங்க. அதை யாராலும் இந்த உலகத்தில் தடுக்க முடியாது. எத்தனை பேய் ஒன்று கூடி தடுத்தா கூட முடியாது. ஆனால் கீழே இருக்கிறவங்கள மேலே போகும்போது அவங்க எப்படி இருக்காங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்காங்கன்னு ஒரு அனாலிசிஸ். எப்படி இருக்காங்க? இது இந்த சர்க்கஸுக்கு போயிருக்கீங்களா, அந்த எக்ஸிபிஷன்லாம் போயிருக்கீங்களா, ஜெயண்ட் வீல்னு சொல்லுவாங்க. இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும், பெரிய ஒரு ரவுண்டு மாதிரி இருந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். கீழே இருக்கிறவங்க மேலே போவாங்க, மேலேருந்து கீழே வருவாங்க. அப்படி வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்கும், குடல் வெளியே வர்ற மாதிரி இருக்கும். ஓன்னு கத்துவாங்க, நிறைய பேர் ஓன் சந்தோஷத்தில் கத்துவாங்க, நிறைய பேர் பயந்து கத்துவாங்க. மேலே பறந்து ரொம்ப பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இப்போ நான் ஏறதில்லை, சின்ன வயசில் காலேஜில் படிக்கும்போது இருக்கு. இதே மாதிரி கீழே இருக்கிறவங்க அப்படி மேலே ஆண்டவரால் உயர்த்தப்படுகிற பொழுது அவங்களுக்கும் தலைகால் தெரியாமல் போயிடுது. எவ்வளோ கஷ்டப்பட்டோங்கிறது மறந்து போயிடுது. 1 ரூபா 10 ரூபா கூட இல்லாமல் நம்ம எவ்வளோ தர்மம் எடுக்கிற நிலைமையில் நம்ம இருந்தோமே, எவ்வளோ துன்பத்தை வேலையில் தேடி எத்தனை இடத்துக்கு நம்ம போனோம், ஒன்றும் ஒருத்தரும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. காசு இல்லாதனால ஒரு இடத்துல நம்ம மதிக்கலை, நண்பர்கள் நம்மளை விட்டு ஓடி போனாங்க, சொந்தக்காரங்க என் சொந்தமே கிடையாதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி இவ்வளோ உயரத்துக்கு ஆண்டு கொண்டு வந்திருக்காரு, அதை அவங்க நினைக்காம போயிடுறாங்க. நிறைய பேர், எல்லாரும் நான் சொல்லலை, மோஸ்ட்லி ஏன் வந்த உடனே கீழே இருக்கிறதுலாம் மறந்து போயிடுது. அவங்க கஷ்டப்பட்டாங்களோ அதெல்லாம் மறந்து போயிடுது. குழந்தை இல்லாமல் இருக்கும்போது எவ்வளோ வேதனை அனுபவித்தோம், திருமணமாகாமல் இருக்கும்பொழுது எவ்வளோ வேதனை அனுபவித்தோம், எல்லாம் மறந்து போகுது. பிரியத்துக்குரியவர்களே, இப்படியாக மறந்து போகிற பொழுது என்ன நடக்கிறது என்று நம்ம காண்கிறோம். அவங்க அதுக்கு பிறகு ஆண்டவரை மறந்துடுறாங்க, கீழே கஷ்டப்பட்ட கஷ்டங்களை மறந்துடுறாங்க, தன்னை இவ்வளோ உயரத்திற்கு கொண்டு வந்தது ஆண்டவருங்கிறத அவங்க மறந்துடுறாங்க. ராஜாக்களோட பிரபுக்களோடு இருக்கும் பொழுது அவங்க முன்னால் தன்னை பெரிய ஆளாக காமிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க, எல்லாரும் தங்களை புகழணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக என்ன செய்கிறாங்க, அவங்க தன்னை வாழ்க்கையில் உள்ள மேன்மைகளை, மகிமைகளை எல்லாருக்கும் காண்பிக்கிறாங்க. நகைகளை போடுவது தவறல்ல. நகைகளை போட்டுக்கொண்டு ஆலயத்துக்கு வரும்பொழுது, ஒரு திருமணத்துக்கு போகும்பொழுது எல்லாரும் பார்க்கணும், என்னைய நான் எவ்வளோ பெரிய நகையை போட்டிருக்கிறேன், எவ்வளோ பெரிய செயின் போட்டிருக்கிறேன் என்று நினைப்பது, அதை காண்பிப்பது, அப்படி நோக்கத்தில் காண்பிப்பது தவறு. கர்த்தர் கொடுத்துருக்கிறார், போட்டிருக்கிறோம், ரொம்ப சந்தோஷம், எல்லாரும் போட்டிருக்கிறேன், நானும் போட்டிருக்கிறேன், போகிறோம் வாரோம், அது தவறல்ல. எல்லாரும் என் நகைகளை பார்க்கணும், அப்படி எல்லாருக்கும் எனக்குனே முன்னால் போய் நிற்பேன், கைகளை அசைத்து வளையல்களை காண்பிப்பேன், இந்த கையை அசைத்து இந்த வளையல்களை காண்பிப்பேன், எல்லோருக்கும் மத்தியில் நடந்து போய் எனக்கு எவ்வளோ நகை இருக்குன்னு காண்பிப்பேன், அது தவறு. எசேக்கியா ராஜா அதைத்தான் செய்தார், காண்பித்தார், எல்லாத்தையும் காமிச்சார், பாருங்க நான் யாருன்னு பாருங்க. நோக்கங்கள் எப்படி இருக்குது? நகைகள் போடுவது தவறல்ல,
போடாமல் இருக்கிறதும் தவறு இல்லை. ஆனால் போட்டுட்டு நான் போய் எவ்வளோ நகை வச்சிருக்கேன்னு காமிப்பது தவறு. நகை இல்லாமல் போய் நின்றுட்டு நான் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்திருக்கேன் பார்க்கட்டும் என்று நினைப்பதும் தவறு. தன்னை காண்பிக்க அநேகர் ஆசைப்படுறாங்க. ஒரு சிலர் என் வாழ்க்கையில் சந்திச்சிருக்கிறேன். இது நகைக்கு நான் வரல. தம்பிமார்கள், அண்ணன்மார்கள், அப்பாமார்களாக இருந்தவங்க, ஐயாமார்களாக இருந்தவங்க, அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஜிம்முக்கெலாம் போய் வெயிட்லாம் அடித்து பயங்கரமாக இருப்பாங்க. அவங்களுடைய வேலையே அவங்க கண்ணாடி முன்னாடி இப்படி பார்க்குறது. யார் வந்தாங்கன்னா அவங்க அப்படி உடம்பை காமிக்கிறது, சட்டை கலத்தி போட்டு நிற்கிறது. ஒரு ஐயாட்டில் நான் பேசும்போது காமிச்சார். அப்போது அவர் சொன்னார், கிறிஸ்டபர், பெண்கள் வந்தாலே நான் சட்டையை கலத்தி போட்டு தான் நிற்பேன், அப்போ தான் என் உடம்பை அவங்க பார்ப்பாங்க. ஒரு நல்ல மனிதன். ஆனால் அவர் வாலிப காலத்தில் எப்படி இருந்தேங்கிறத அவர் சொன்னார். எனக்கு என் உடம்பு மேலே அவ்வளோ ஒரு பெருமை. இப்போ வியாதிப்பட்டுட்டேன், நான் ஒன்றுமே இல்லாமல் இருக்கேன்னா அவர் சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஆண்கள் தங்கள் உடம்பை காமிக்கணும், எல்லார் மத்தியில் நின்று காமிக்கணும், தான் பெரிய பலசாலின்னு காமிக்கணும். அது தவறு. ஆண்டுடைய பார்வையில் மிகப்பெரிய தவறு. ஆண்டவர் நல்ல உடம்பை கொடுத்துருக்கிறார், பில் பண்ணி வச்சுருக்கோம், நல்லது. அதை காமிக்கணும். 4 பேர் என்னை புகழ்ச்சியாக பேசணும், எப்படி இருக்கான் பாரு, 4 பேர் சொல்லணும். அது தவறு. வாலிப மகளே, நீ அழகாக இருப்பாய் என்றால், ஆண்டவர் உனக்கு நல்ல படிப்பை கொடுத்திருப்பார் என்றால், நல்ல காலேஜில் நீ போய் படிப்பாய் என்றால், நல்ல வேலை போய் கொண்டிருப்பாய் என்றால், சம்பாதித்து கொண்டிருப்பாய் என்றால், நல்ல காரை நீ ஓட்டிக்கொண்டு வருவாய் என்றால், பைக் ஓட்டிட்டு வருவான், நல்லது. கர்த்தருக்கு நன்றி செலுத்து. அதை விட்டுட்டு எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக அழகை காண்பிப்பாய் என்றால், இந்த ட்ரெஸ் போட்டால் எல்லாரும் பார்ப்பாங்கண்ணா, என்னை அப்படி காண்பிக்கிறேன், இப்படி காமிக்கிறேன்னு சொல்லி பார்க்கணும், 4 பேர் பார்க்கணுங்கிறதுக்காக ட்ரெஸ் பண்ணுவோம்னா, 4 பேர் மத்தியில் காரில் போனால் மதிப்பு எல்லாரும் பார்க்கணுங்கன்னு நம்ம காமிக்கணும்னா, அதை ஆண்டுடைய பார்வையில் அருவருப்பானதாக இருக்கும். கர்த்தருக்கு சோத்திரம், என்னை உயர்த்திருக்கிறார், எனக்கு அழகை கொடுத்திருக்கிறார், படிப்பை கொடுத்திருக்கிறார், எனக்கு எல்லாத்தையும் தந்திருக்கிறார், சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமைன்னு சொல்லிட்டு போனோம்னா ஒன்றுமல்ல. நாம் நம்ம எல்லாரும் பார்க்க வேண்டும், புகழ வேண்டும் என்று காண்பிப்போம் என்றால் அது மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய அருவருப்பு. எசேக்கியா ராஜா காண்பிக்காது என்று எதுவுமே இல்லை, எல்லாவற்றையும் காண்பித்தார். ஓடி ஓடி போய் காண்பித்தார், எல்லாத்தையும் திறந்து திறந்து காண்பித்தார். வேண்டாம் வேண்டாம், இது அறியாமல் செய்த தவறு தான். நாமும் கூட அப்படியே அறியாதபடிக்கு தவறு செய்ய வேண்டாம். எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் புகழணும், நான் தான் அழகுன்னு சொல்லி எல்லாரும் சொல்லணும். நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு தான் ரொம்ப விலை கூடனது, 35,000 சேலை, 1 லட்ச ரூபா சேலை, 2 லட்ச ரூபா சேலை எல்லாரும் சொல்லணும். வேண்டாம், அது ஆபத்து. சிக்கியராஜா எல்லாத்தையும் கொண்டு போய் காமிச்சார். அது ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக அல்லவே அல்ல, அவர்கள் வந்ததும் அதற்காக அல்லவே அல்ல. அவர்கள் நீ உயிர் போக கிடந்தாயே, சுகம் பெற்றாயே, உனக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க ராஜா அனுப்பியிருக்காரு தான் வந்திருக்காங்க. அங்கே ஆண்டவரை பற்றி அவர் சொல்வதற்கு விரும்பவில்லை. தன்னை தானே உயர்த்தினார், தன் மேன்மையை காண்பித்தார், மகிமையை காண்பித்தார். கீழே இருந்து மேலே வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை எச்சரிப்பாக இருங்கள். ஒரு காலமும் நீங்கள் இந்த எசேக்கியா ராஜா செய்த தவறை செய்து விடாதிருங்கள். எல்லாத்தையும் காண்பிக்க அவசரப்படாதீங்க. யாருன்னே தெரியாது அவங்களுக்கு போய் ஏன் எல்லாத்தையும் காமிக்கணும்? நிதானியுங்கள், நான் செய்கிறது சரியான யோசிங்க. எசேக்கியா ராஜா செய்த தவறை நான் செய்கிறேன்னா நான் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்பொழுது புத்தியோடு நடந்து கொள்வீர்கள். வீடு கட்டுறோம், பால் காய்ப்பு வைக்கிறோம், எல்லாரும் வந்திருக்காங்க, எல்லாரும் ரூமையும் காமிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை, ஒன்றும் எனக்கு தந்தார், அவரை தான் நம்ம சொல்லிட்டு காமிச்சோன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. பாருங்கள், என் வீடு எப்படி இருக்குது பாருங்கள், அந்த டிசைனை பார்த்து கட்டியிருக்கிறேன், இந்த கடையில் மார்பிள் வாங்கியிருக்கிறேன், இந்த கடையில் கிரானைட் வாங்கியிருக்கிறேன், அந்த மாடலை பார்த்து நான் கட்டியிருக்கிறேன், இந்த பில்டரை வச்சு கட்டிருக்கிறேன், இத்தனை கோடி ரூபா ஆயிருக்கு என்று நாம் தவறானபடிக்கு காமிச்சோம்னா, மக்களுக்கு நம்முடைய மேன்மையை காமிச்சோம்னா அது தவறு. 2 பேரும் ஒரே காரியத்தை தான் செய்கிறாங்க. ஒரு தேவனுடைய மனுஷன் எல்லா இடத்தையும் வீட்டில் காமிச்சிட்டு பால்காய் பண்ணிக்கு கர்த்தர் எனக்கு இவ்வளோ கொடுத்தாருன்னு ஆண்டவர் காமிக்கிறார். இன்னொரு மனிதன் எல்லாரும் இடத்தையும் காமிச்சிட்டு நான் எல்லாத்தையும் சம்பாதிச்சேன், நான் பெஸ்ட்டாக வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். 2 ஒன்று தான். ஆனால் ஒரு மனிதனோ ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துகிறார், இன்னொரு மனிதனோ தன்னை உயர்வாக காண்பிக்கிறார். அவர் எசேக்கியா ராஜாவுடைய லைனில் வராரு. இவர் காமிச்சு முடிச்சு நிற்கார். அப்போ ஏசாயா இருக்குன்னு வராரு, அப்படி பார்த்துட்டு நிற்கார். அவரை போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறார். அவங்களும் போகிறாங்க. எசேக்கியா ராஜா பெருமையாக உள்ள நிற்காரு. ஏசாயா இருக்குன்னு தெரியாத மாதிரி கேட்குறாரு, யார் இவங்க? இவங்க ஒரு இடத்துலேருந்து வந்தாங்க, பாபிலோன் ராஜா அனுப்பி வந்தாங்க. எதுக்காக வந்தாங்க? அவங்க என் சுக செய்தியை விசாரிக்க வந்தாங்க. நான் சாக கிடந்தேன்ல, நல்லா இருந்தேன்ல. நீங்கள் என்ன செஞ்சீங்க? நான் அரண்மனையில் எல்லா இடத்தையும் காமிச்சேன், இல்லை எல்லாத்தையும் காமிச்சிங்களா? ஆமாம், அவங்களுக்கு காமிக்காது எதுவுமே கிடையாது இல்லை. பெருமையாக அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார். அந்த போதை அவருக்கு இறங்கலை. உடனே
ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொன்னார் பாருங்கள். 5வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தைகளை கேளும். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்று மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீ பெறப்போகிற உன் சந்ததியாகிய உன் குமாரர்களும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனை வேலைக்காரர்களாக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். என்ன ஒரு சாபம் பார்த்தீங்களா? நினைச்சிருக்கவே மாட்டாரு. எசேக்கியா ராஜா நடுங்கியிருப்பாரு. எல்லாம் கொண்டு போகப்படும், எல்லாம் நாசமாகி போய்விடும். உன் பிள்ளைகள் வேலைக்காரங்களா இருப்பாங்க, அரண்மனை வேலைக்காரங்களா இருப்பாங்க. பிதாக்கள் சேர்த்தது, நீ சேர்த்தது எல்லாம் கொண்டு போகப்படும், இதே பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். பெற்றுக்கொள் சாபம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாராம். தடுங்கி போயிருப்பார். எல்லாத்தையும் காமிச்சிட்டேன், எல்லாம் காமிக்காது எதுவுமே இல்லைல்ல, நான் எல்லாத்தையும் காமிச்சேன் அப்படின்னு பெருமையாக நின்றுட்டு இருக்காரு. பிடி சாபம் வச்சுக்க, எல்லாம் இங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். உன் பிள்ளைகள், நீ ராஜாவா இருக்க, உன் அப்பா ராஜா இருக்க, உன் பிள்ளைகள்லாம் வேலைக்காரங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு சாபத்தை ஆண்டவர் கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை பெரிதாய் நினைக்கின்றோமோ அதை ஆண்டவர் சிறிதாக நினைப்பார், கண்டிடவே மாட்டார். நம்ம எதை சிறிதாக அற்பமாக நினைக்கோமோ அதை மிக பெரிதாக ஆண்டவர் நினைப்பார். அதற்கு இந்த சம்பவம் ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டு. அவர் இப்படி காமிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? ஆண்டவரை காமிக்கல, இது ஒரு சாதாரண காரியம்தான். ஆண்டவர் அதை பெருசாக நினச்சி கோவப்படுறாரு. என்னை காமிக்காம உன் மகிமை நீ காமிச்சி, அப்போ நீ பிடிச்சிக்க, சாபத்தை வச்சுக்க, எல்லாம் கொண்டு போயிடுவாங்க. அவன் போய் சொல்லியிருப்பாங்க ராஜாட்ட, ராஜா அங்கே நீங்கள் அனுப்புகிற நாட்டில் செல்வ செழிப்பாக இருக்குது, தங்கம் இவ்வளோ இருக்குது, வெள்ளி இவ்வளோ இருக்குது, ஸ்பைசஸ்ஸு கந்த வரைக்கும் அந்த சுகந்த வாசனை வீசுகிற நிலத்தையிலலாம் இருக்குது, செழிப்பாக இருக்குது, கொண்டு போயிடும். அவன் எழுதி வச்சுட்டு கரெக்டாக அதே மாதிரி எதிர்காலத்தில் கொண்டு போனான். ஆண்டவர் உடைய பிள்ளை இதெல்லாம் காமிச்சிருக்காமல் இருந்தாங்கன்னா சந்ததியாக அவங்க நினச்சிருந்துருப்பாங்க. இவரோ பெரிய சாபத்தை தனக்கு மாத்திரமல்ல தன் பிள்ளைகளுக்கும் கொண்டு வந்தார். ஒரு பெரிய எச்சரிப்பாக எசேக்கியா ராஜா நமக்கு இருக்கிறார். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் மத்தியில் இந்த தவறு தான். ஏன்னா ஆண்டவர் அவங்கள கீழே இருந்து மேலே கொண்டு வச்சுருக்காரு. ஒரு சில கடைசி வரைக்கும் ஆண்டவரே காமிச்சிட்டு நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடுறாங்க, பிள்ளைகளுக்கு புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் ஒரு சிலர் தன்னை மேன்மையின் மத்தியில், மகிமையின் மத்தியில் ஒரு மாதிரி பெருமையாக நிற்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை மாத்திரமல்ல பிள்ளைகளையும் அடிக்கின்றார், அவருடைய எக்கனாமியை அடிக்கிறார், சாபங்களை கொண்டு வருகிறார், எதிரிகளாய் நினைக்கிறார், அருவருக்கிறார், ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுகிறார். அறியாமல் செய்த பாவத்திற்கு மிகப்பெரிய தண்டனையை எசேக்கியா ராஜா அனுபவித்தார், அவருடைய சந்ததி அனுபவித்தது என்று நான் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எச்சரிப்பாக இருப்போம், ஆண்டவரையே காண்பிப்போம். நம்ம எவ்வளவு தாழ்த்த முடியுமோ அவ்வளவு தாழ்த்துவோம். உயர உயர மேலே பறக்க பறக்க பறக்க. இந்த வருஷம் கழுகு மாதிரி சட்டை எடுத்து உயர பருப்பிலான்னு சொல்லியிருக்காரு. நம்மளை உயர்த்த 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 எல்லாத்தையும் கொடுக்க நாம் எல்லாத்தையும் வாங்கி கட்டி பிடித்து கொண்டு நன்றி அப்பா நன்றி அப்பா. யாரும் என்ன எவ்வளோ வந்துச்சுன்னு கேட்டால் எல்லாம் எங்கள் அப்பா கொடுத்தாங்க, ஏசப்பா கொடுத்தாங்கன்னு சொல்லி அவருக்கே நம்ம மகிமையை செலுத்திட்டு இருப்போம்னா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இல்லை சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இந்த நாளிலும் அருமையான சத்தியத்தை கேட்டோம், அருமையான நம்முடைய வார்த்தைகளை கேட்டோம். அறியாமல் செய்த பாவம், உண்மை காண்பிக்காமல் தன்னையும் தன் மேன்மையும் மகிமையும் ஒரு ராஜா காண்பித்தார். அதன் விளைவாக மிகப்பெரிய சாபத்தை அவர் சம்பாதித்தார். ஐயா, நாங்களும் கூட எங்களை காண்பித்து, எங்கள் மேன்மையை காண்பித்து, எங்கள் அழகை காண்பித்து, எங்கள் சரீர பலத்தை காண்பித்து, எங்கள் நகைகளை காண்பித்து, எங்கள் வீட்டை காண்பித்து, காரை காண்பித்து சாபங்களை வாங்கி விடாதபடிக்கு எச்சரிப்பாக நாங்கள் இருக்கட்டும். பயந்து நடுங்குகிறோம், செய்தியை கேட்டு பயந்து நடுங்குகிறோம். அப்பா, உயர வைக்கிறீங்க, ஆனால் ஒரு சில காரியங்களை தவறுனா எங்களை அடித்து நொறுக்கிறீங்கப்பா. நீங்கள் அடிச்சிங்கன்னா நாங்கள் தாங்க மாட்டோம், எங்கள் பிள்ளைங்க தாங்க மாட்டாங்க. நாங்கள் இப்படி ஏதாவது முட்டாள்தனமாக செய்து உங்களுடைய கோபத்தை சம்பாதித்து விடாதபடி, எங்கள் பிள்ளைகளுக்கு சம்பாதித்து வைத்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. எத்தனையோ ஆயிரக்கணக்கான பிரபுக்கள் கீழே விழுந்து கிடக்கிறாங்க, எத்தனையோ லட்சக்கணக்கான ராஜாக்கள் நொறுங்கி போய் இன்னைக்கு கிடக்கிறாங்க. அவருடைய பிள்ளைகள் வேலைக்காரங்களாக இருக்காங்க. காரணம் இதே காரணம், எசேக்கியா ராஜாவுடைய தவறு. எசேக்கியா ராஜாவுடைய பாவம். எல்லாத்தையும் திறந்து காமிச்சாங்க, தங்களுடைய மேன்மையை காமிச்சாங்க, மகிமையை காமிச்சாங்க. கர்த்தரை உயர்த்தி வைத்திருக்கிற நேரத்தில் கர்த்தரை காமிக்காமல் போனாங்க. அதனால ஆண்டவர் அடித்து போட்டிருக்கிறார். ஆண்டவரே, மனமிறங்க மாட்டீரோ, நீதி நியாயத்தை விசாரித்தால் யார் நிற்க முடியும்? ஒருவனும் நீதிமான் இல்லையே அப்பா, யாரும் பரிசுத்தவான் கிடையாது. தவறு செய்து மனித இயல்பே ராஜா. ஆதாமும் ஏவாளுங்கள் முற்பிதாக்களே, ஆண்டவர் ஆதி தகப்பன் தாயுமே தவறு செய்தாங்களே.
நீ அடித்தாலும் காயம் கட்டுகிறவர், அணைக்கிறவர் என்று பைபிள் சொல்லுகிறதே. அப்பா ஆண்டவரே, பாவங்களை மன்னித்து மறுபடியும் ஒரு வாய்ப்பு தாரும். நாங்கள் செய்த பாவங்களை மன்னித்து எங்களை இன்னொரு விசை உயர்த்தும். எங்களுடைய ஆண்ட பெருமையினால் தான், நாங்கள் எங்களை காமிக்காமல் உங்களை காமிச்சதுனால தான் கர்த்தாவே இவ்வளவு பெரிய ஆபத்துகள் வந்தன, இவ்வளவு பெரிய நாசமோசங்கள் வந்தன, இவ்வளோ பெரிய வியாதிகள் வந்தன, இவ்வளோ பெரிய அவமானங்கள் வந்தன. எல்லாம் எங்களை விட்டு போயிற்று. எங்களுடைய மேன்மை எங்களை விட்டு போயிடுச்சு. எங்களுடைய சொத்துக்கள் போயிற்று, எங்களுடைய வருமானங்கள் போயிற்று, எங்களுடைய அழகு போயிற்று, எங்களுக்கு வந்த கூட்டங்கள் போயிற்று, எங்கள் நண்பர்கள் போனார்கள், நேசித்தவர்கள் போன எல்லாரும் போனாங்கப்பா. எங்களை மன்னிங்க. எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தாருங்க. எங்களை இன்னொரு விசை உயர்த்துங்க. எங்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை தாருங்கன்னு பாதத்தை பிடித்து கெஞ்சுகிறோம். பிஸ்னஸ் இழந்து போனவங்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை தாரு. அழகை இழந்து போனவங்களுக்கு, வியாதி வந்து உருக்குலைந்து போயிருப்பவர்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை தாருங்கப்பா. ஆண்டவரே, வேலை இழந்து போனவங்களுக்கு மறுபடியும் வேலையை தாருங்க. வருமானம் இல்லாமல் போனவங்களுக்கு மறுபடியும் வருமானத்தை தாருங்க. பில்டிங், வீடுகளை, கடைகள் இழந்து போனவர்களுக்கு, பிஸ்னஸ் இழந்து போனவங்க மறுபடியும் தாருங்க. அப்படியே பாவங்களை மன்னிங்க. இனி உண்மையே காண்பிப்போம், உண்மையே உயர்த்துவோம். எங்களுடைய மேன்மையை மகிமை காண்பிக்கவே மாட்டோம். உறுதி கூறுகிறோம். வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம், வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கடனில் இருப்பவங்க, தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்க, நடக்க முடியாமல் இருக்கிறவங்க, ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க, ஆண்டவர் ஐசியூவில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். பேறுகாலத்தில் இருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம். விபத்தை சந்தித்திருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீண்ட காலமாய் காத்திருப்பவர்களுக்கு ஜெபிக்கிறோம். தனிமையில் இருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நொறுங்கி மனம் உடைந்து போயிருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தற்கொலை பண்ணுங்கிற எண்ணத்தில் இருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கபிடிவியம், கொலை செய்யணுங்கிற வெறியில் இருப்பவர்கள் ஜெபிக்கிறோம். அவனை மனதை மாற்றும். சிறைச்சாலையில் இருப்பவர் மனம் திரும்பி வீட்டுக்கு வரும்படியாக செய்யும். உலகங்களுக்கு அத்தனை நாடுகளையும் ஆண்டவரை ஆசீர்வதி. சண்டையே வேண்டாம்ப்பா, யுத்தமே வேண்டாம். நான் அமைதியை தாரும், சமாதானத்தை தார். எங்கள் பிள்ளைகள் கல்ஃபில் இருக்காங்க, தலைக்கு வேலோடி கொண்டு போது பக்கத்தில் உள்ளது காப்பாற்றுங்க. ஆண்டவரே, இந்திய நாட்டை, அனைத்து மக்களையும், அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும், ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் திராட்சைப்பழ தோட்ட ஊழியர்களையும் நேசிக்கிற, நாள்தோறும் நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிவுப்படுத்துகிற அனைத்து நல்ல உள்ளங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஏசப்பா, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. வடக்கலான் குறி மந்திரத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு, அநேகர் அழைத்து கொண்டு வாருங்க. இந்த சத்தத்தை கேட்ட பிள்ளைகள் இந்த முறுக்கொண்டு அவர்களை ஆசீர்வதி. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஒரு சுத்தடை அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் என்றைக்கு சககாலங்கள் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா.